அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேராயிரம் பரவி பானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் மாறாத செல்வம் அறிவிப்பானே. மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரத்தில் சிலைகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாரே ஆற்ற நாள் போக்கினேனே. புள்ளிருக்கு வேலூரானை போற்றாரே ஆற்ற நாள் போக்கினேனே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று சித்திரை மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை, ஸ்திரவாரம், சதுர்த்தி திதி, கேட்ட நட்சத்திரம், சித்த யோகம், ராவுகாலம் சனிக்கிழமை 9:10, யமகண்டம் 1 to 3, ராவு குளிகன் 6 to 7, சூலம் கிழக்கு, பரிகாரம் கையில். இன்று சங்கடகர சதுர்த்தி, அருமையான நாள். என்று சங்கடம் என்றால் நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள், தடைகள், பிரச்சனைகள். இந்த சங்கடகர சதுர்த்தியில் நமக்கு ஏற்படுகின்ற இந்த எல்லா சிரமங்களையும் இந்த விநாயகரை நாம் இன்று காலையிலே சாயந்தரம் தொழுது அந்த நிலவை தரிசனம் செய்தவையானால் எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தியாகும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நிலவு இன்னைக்கு நைட்டு லேட்டாக தான் வரும். அதனால அந்த சங்கடங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியது. அதனால இது ஒரு அருமையான நாள். முழுவதற் கடவுள் விநாயகப் பெருமானை வணங்குவதற்கு உகந்த நாள். ஆகவே எல்லா அன்பர்களும் இன்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பெற்று நல்ல பலனை அடைய வேண்டுகிறோம். அன்பான நேயர்களே, இதுவரை 4 ராசிக்கு பலன் சொல்லியிருக்கிறோம். குரு பயிற்சி பலன் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இன்று சிம்ம ராசி என்பவர்களுக்கும் கன்னி ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது என்று பார்ப்போம். அன்பர்களே, சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்துல இருக்கார். அருமையான இடத்துல இருக்கார். ஆனால் அவர் எங்கே வர போறாருன்னா 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடம் நல்ல இடம் தான், தொழிலுக்கு நல்லது. ஆனால் மற்ற சிரமங்கள் ஏற்படும். 10ஆம் இடம் குருவுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. அதாவது இந்த குருவுக்கு எந்தெந்த இடம் சிறப்பு இல்லைன்னு ஒரு விதியெல்லாம் இருக்கு. 3, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்கள் எல்லாம் குரு வரும்போது நன்மைகளை செய்ய மாட்டார் என்று ஒரு பொதுவான கருத்துகள் இருக்கிறது. அதுக்கு மேலே அவருடைய பார்வைகள் எந்தெந்த இடத்துல படுகிறதோ அந்தந்த இடத்துக்கு தக்கபடி நன்மைகளை செய்வார் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த குரு இப்பொழுது 9ஆம் இடத்துல இருந்து வர புதன்கிழமை சாயந்தரம் 5:19க்கு 10ஆம் இடத்துக்கு வர. இந்த 10ஆம் இடத்துக்கு வர்ற போது என்னென்ன சிரமங்களை கொடுப்பார், என்னென்ன நன்மைகளை செய்வார். தொழில தேக்கம், வேலை இடத்தல், தகுதியை குறைத்து காட்டுதல். அதாவது மொத்தத்தில் பொதுவாக சொல்றாங்க பவுசை குறைப்பான். பவுசை என்றால் நல்ல நிலைமை. இந்த 10ல் குரு வரும்போது இந்த நல்ல நிலைமையை, நல்ல பேரை கெடுத்து காட்டிடுவார், கெடுத்து விடுவார். அதனால தொழிலில் தேக்கம் ஏற்படும், பதவி இழக்கக்கூடிய நேரங்கள்லாம் ஏற்படும்.
நம்முடைய தகுதி குறைந்து காட்டும். நல்ல மதிப்பு இருந்தால் அந்த மதிப்பு கெட்டுவிடும். அதனால கவனமாக நடந்து கொள்ளுவோம். பதவிக்கு ஆபத்து ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும். நோய்களும் ஏற்படலாம் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது இந்த காலங்களில் முழுவதும் துன்பங்கள் அதிகமாக இருக்கும். இது நான் சொல்லல, கீழச்சல்பட்டி வெங்கட்ராமையர் சொல்லிட்டு பரம்பரையாக குன்றக்குடி பக்கத்தில் இருக்கு கீழச்சல்பட்டி, அந்த ஊர்ல வெங்கட்ராமையர் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவங்க 3-4 தலைமுறையாக பெரிய ஜோடர்கள் அவர்கள். அந்த வாசல் இன்னும் இருக்காங்க. அவங்க ஒரு 10 தொகுப்பு அனுபவ ஜோதிடம் என்ற நூல் எழுதியிருக்காங்க. 10 படிக்க முடியல, ஒரு 3 தொகுப்பு 1, 2, 3 பாகம் படித்திருக்கிறேன். அதில் இந்த 2ஆம் பாகத்தில் இந்த கோச்சாரங்களை பற்றி மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். அது என்னுடைய அனுபவத்தில் அது சரியாக இருக்கிறது. என்னுடைய வயதுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கின்ற பொழுது அவருடைய கருத்துக்கள் நிறைவாக இருக்கிறது. ஆகவே நாம அந்த கருத்துக்களை சொல்வதை விட பெரியவங்க எழுதின நூல்களிலிருந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்முடைய அறிவுக்கு எட்டிய வரை நம்முடைய ஆராய்ச்சி பண்ணி பலன்களை சொல்வது நன்மை. அனுபவபூர்வமான கருத்துக்களை சொல்லலாம். ஆகவே இந்த 10ஆம் இடத்துல குரு வரும்போது அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்காது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு நான் இப்போ அனுபவிச்சு பார்த்துருக்கேன். அவங்களுக்கு 10ல் குரு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த 1 ஆண்டுகளாக சிரமமாகவே இருக்கிறது. எந்த காரியமும் நடைபெற மாட்டேங்குது, அப்படியே அமைதியாக இருக்கிறது. ஆனால் நிச்சயமா அந்த குரு பேச்சுக்கு அப்புறம் நன்மை. அதனால இப்போ அந்த 10ஆம் இடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல ஒரு பலன் இல்லை. ஆகவே கடைசி நேரத்தில் நன்மை செய்வார் என்று சொல்லுகிறார்கள். ஆரோக்கியம் ஏற்படுமா? கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்குமா? உறவினர்கள் உதவி புரிவார்களாம். இதெல்லாம் சிம்மராசி என்பவர்களுக்கு. ஆகவே சிம்மராசி என்பவர்களே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தொழிலில் கெட்ட பேர் வர்ற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க. இந்த ஓராண்டுக்கு மேலதிகாரியிடம் கொஞ்சம் அன்போடு பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். ஐயா தவறு இருந்தால் சொல்லுங்கள், திருச்சிக் கொள்ளுகிறேன் என்று கேட்டு விடுங்கள், குற்றம் இல்லை. அவர் என்ன சொல்வது நாம என்ன கேட்பது என்று எண்ணாதீர்கள். அதனால சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல பலன் தரும். அடுத்தபடியாக கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இதுவரை குரு 8ல் இருந்தார். அட்டம குரு என்று சொல்வது. இந்த 8ஆம் இடத்துல குரு வர்ற போது எந்த காரியமும் நடைபெறாது. தடை, தடங்கள், தாமதம், வேறொன்றும் செய்யாது. எந்த காரியத்தையும் தடைப்படுத்திவிடும், தாமதமாக்கும், செய்ய விடாது, வரையமாகும். இந்த நேரத்தில் போய் நம்ம ஏதாவது முதலீடு போட்டு ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அது நடக்காது. அதனால இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகி இப்பொழுது குரு 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அருமையான இடம். இதுவரை 8ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் மணி சாயந்தரம் 9ஆம் இடத்துக்கு வர போறார். அந்த 9ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது அவர் நல்ல பலன்களை செய்வார். இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை இந்த ஓராண்டு இந்த குரு பகவான் செய்வார். அதுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு சனி பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கார். அது ஒரு நல்ல சிறந்த அமைப்பு என்று சொல்லலாம். நினைத்த காரியங்கள் நடைபெறும். பயணத்தில் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதிய ஜீவன் உண்டாகும். திருமணம் நடைபெறும். வேலை கிடைக்கும். வீடு கட்டலாம். கடன் தொல்லை குறையும்.
இந்த குரு பகவானுடைய பேச்சு கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான நல்ல பலன்களை தரும். ஏன்னா குரு 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வந்தாரு. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அருமையான அமைப்பு. அதனால இது 2 கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற போது கன்னிராசிக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்ன நல்ல நேரம் வந்தாலும் நாம் யோசித்து நிதானமாக நடந்து கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில முன்னேறலாம். அன்பான நேயர்களே, இதுல ஒரு சில கேள்விகள் இருக்கிறது. யார் யாரும் பரிகாரம் பண்ணணும், யார் யாரும் பரிகாரம் பண்ண வேண்டாம். பரிகாரம் என்று சொல்லி பிரார்த்தனை என்று சொல்லுங்கள். எல்லா ராசிக்காரர்களுமே தட்சாமூர்த்தியை வழங்குவது நம்பிதானே. குரு 8ல் இருக்கும்போது மட்டும்தான் தட்சாமூர்த்தியை வழங்கணும், 9ஆம் இடத்துக்கு வந்தால் வழங்க வேண்டாமா? எல்லா நண்பர்களும் எல்லா ராசிக்காரர்களும் இறைவனை வணங்குவது நலம். ஆனால் இந்த குரு சரியில்லை என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக எல்லா கிழமையும் விடாமல் அவரை பிரார்த்தனை செய்ய வேண்டும். செய்தமையானால் நமக்கு ஒரு நல்ல பலன்கள் அடைபெறும். அதனால இந்த வர்ற புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 5:19 குரு பயிற்சி ஆகிறார். மேஷராசியிலிருந்து சித்திரை 1 கார்த்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கார்த்திகை 2ஆம் பாதமான ரிஷபராசிக்கு வர்றார். அதனால நீங்க தட்சாமூர்த்தி கோயிலுக்கு போய் அங்கே அந்த பெருமானுக்கு உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ, சில கோயிலில் சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க, அதில் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டுட்டு உங்களால் அவருக்கு என்னென்ன அபிஷேகத்துக்கு பொருள், அபிஷேகம் தான் முக்கியம். இந்த அபிஷேகம் பண்ணோம்னா உடம்பு குளிர்ச்சி அடையும். உடம்பு ரொம்ப நமக்கு சூடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெயை தேய்ச்சி குளித்தோம்னா சூடு குறைஞ்சிடும், இளநீயை குடித்தோம்னா சூடு குறையும். அது போன்று மன நிம்மதி ஏற்படும். உடம்பு உஷ்ணமாக இருந்தால் மூளை கொதிக்கும், உடம்பு குளிர்ச்சியாக இருந்தால் மூளை நல்லா அமைதியாகிடும். அதனால் இந்த இறைவனுக்கு நாம் அவருக்கு ஒரு குளிர்ச்சியான பொருட்களை எல்லாம் நம்ம அவருக்கு சந்தனாதி தைலம் அபிஷேகம் பண்ணலாம். நல்ல ஒரிஜினல் சந்தனம் வாங்கி அபிஷேகம் பண்ணலாம். நிறைய இளநீர் அபிஷேகம் பண்ணலாம். பழச்சாறுகள் அபிஷேகம் பண்ணலாம். கரும்பு சாறு அபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப, எல்லா இறைவனுக்குமே இது ரொம்ப முக்கியமானது. அபிஷேகத்து பொருளில் இது ரொம்ப, பழச்சாறுகள் தனித்தனியாக எல்லாம் ஒன்றா சேர்க்கக்கூடாது. கரும்பு சாறு ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம கரும்பு ஜூஸ் குடித்தோம்னா உச்சம் குறையும். அது மாதிரி இந்த கரும்பு சாறு இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணோம்னா நமக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். சந்தனம், ஒரிஜினல் சந்தனம் வாங்கி அதை அபிஷேகம் பண்ணோம்னா இந்த இறைவனோட மேலே இருக்கின்ற உஷ்ணமெல்லாம் தனித்து நமக்கு நல்ல அருள் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அதனால அன்பான நேயர்களே, இந்த குரு பயிற்சி அன்று நீங்கள் அவசியம் தவறாமல், சிவாலயத்தில் தான் அந்த குரு இருக்கும். இன்றைக்கு பக்கத்தில் கல்லல் என்று ஊர் இருக்கிறது, சிவகங்கை மாவட்டம். அந்த கல்லலுக்கு பக்கத்தில் பட்டமங்கலம் என்று ஒரு நகரத்தார் கோவில். அந்த நகரத்தார் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். அவர் கோயிலுக்கு வாசலில் மரத்தடியில் இருக்கிறார். ரொம்ப சிறப்பு வாய்ந்த தட்சிணாமூர்த்தி என்று சொல்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அங்கே கூட்டம் நிறைய இருக்கும். அதனால் இந்த பகுதிக்கு, இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு இங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி தான் மிக உயர்ந்தது. அங்கே அவருடைய கோயிலான மூலவராக இருக்கின்ற இடத்துக்கு போகலாம். ஆனால் நமக்கு இங்கே அருகாமையில் இருக்கிறது இது ஒரு சிறப்பு. அதனால் இந்த பட்டமங்கலம் சென்று அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வரலாம். முதல்ல நீங்கள் அங்கே போய் அபிஷேகம் பண்ண முடியாது, ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கும். உள்ளூரிலே சிவாலயத்தில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணலாம். அப்படியே குரு பகவானுக்கும் பண்ணுவோம். முதல்ல குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டா அப்புறம் தட்சிணாமூர்த்திக்கு பண்ணுவோம். இது ஒரு சிறப்பான வழிபாடு.
அதனால் அன்பான நேயர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான நாள். அதாவது அவங்க ஜாதகத்தில் தசாபுத்திக்கு தக்கபடி நல்ல தசைகள் நடந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் நடைபெறும். நல்ல திசைகள் நடக்கணும். திசைகள் சரியில்லை என்றால் கோச்சார பலன் என்னதான் நல்ல பலன் நடந்தாலும் கொஞ்சம் சற்று குறைவாக நடைபெறும். நல்ல திசைகள் என்பது என்றால் என்னன்னு கேட்டால், இப்போ பொதுவாக மேஷ லக்னம் என்று வைத்துக் கொண்டால் மேஷ லக்னத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் நல்ல பலன் தரும்? மேஷ லக்னத்துக்கு கடகரா சந்திரன், சூரியன், குரு, இவங்க தான் நல்ல பலன் செய்வாங்க. லக்னாதிபதி செவ்வாய் நல்ல பலன் செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டார். ஏன்னா அந்த செவ்வாய் 8ஆம் அதிபதி ஆகின்றார். ஒரு பகுதி நன்மை செய்வார், மறு பகுதி தீமை செய்வார். ஏன்னா 8வது வீட்டுக்குடைய பலனை அவர் செய்தாக வேண்டும். லக்னத்துக்குடைய பலனை செய்தாலும் 8வது வீட்டுக்குடைய பலனையும் அவர் செய்தாக வேண்டும். செவ்வாய் திசையில் முற்பகுதி 3.5 ஆண்டுகள் நன்மை, பாக்கி 3.5 ஆண்டுகள் வரை. ஏன்னா இந்த ஒரு சில கிரகங்களுக்கு 2 வீடு இருக்கின்றது. குரு பகவானுக்கு தனுசு மீனம், ஆனால் கெடுதல் கிடையாது. சுக்கிரனுக்கு 2 வீடு, 6 கூடையவர், லக்னம் 6 கூடையவர். அதே மாதிரி சனி பகவானுக்கு மகரம், கும்பம். இப்படி நம்ம பார்த்தோமேனா சனி பகவானுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா மகரம் 2ஆம் இடம் கும்பம், அதனால கெடுதல் கிடையாது. புதனுக்கு கன்னி, மிதுனம். அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் கெடுதல் கிடையாது. அதனால அன்பான நேயர்களே, இறை வழிபாடு செய்து நல்ல பலன் அடையுங்கள். நாளை துலா ராசி, விருச்சிக ராசி பலன்களை பார்ப்போம். நீங்கள் எல்லா இறைவனை வழிபாடு செய்து எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.